பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு செல்லியன் அழுதுட்டே வராங்க. பாக்கி போயிட்டு டே செல்லியா என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. பதறி போயிட்டு சொல்லிட செல்லியா என்னடா உனக்கு ஆச்சுன்னு சொல்லி கேட்டதும் நடந்தது எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே இனிய கூப்பிடுறாங்க. அம்மா தாத்தா பாட்டி வீட்டுல இருக்க எல்லாரும் வாங்க, செல்லியன் அண்ணாவுக்கு எப்படி அடிபட்டிருக்கு பாருங்களேன், வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு கூப்பிடுறாங்க. பதறிட்டு பார்த்தா இங்க செல்லியனுக்கு நிறைய பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னாச்சு, யார் உன்னை அடிச்சது சொல்லுடான்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா கேக்குறாங்க. பயங்கர கோபமா கேட்டதுனால எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க. இதனால பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்திலயும் இருக்காங்க. ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எழிலால ரொம்பவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா விஷயமும் சொல்றாங்க. இவன் போயிருக்கான், போனதுக்காக அவங்க அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னதும் பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல கண்டபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே கால் பண்ணி ஜோசப்க்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய பையனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தது, அவன் என்னென்ன பேசிக்கிட்டோம் என்னென்ன பண்ணட்டும், அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு பேசுறாங்க கோபி. ஆமா, நான் இதுதான் செய்வேன், இன்னொரு முறை என் பொண்ணு தேடி வந்தா கையை காலை உடைச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு ஜோசப் கோவப்படுவோம். உடனே ஈஸ்வரி போனை வாங்கி என்னைய நினைச்சிட்டு இருக்க, சீமையில்லாத பொண்ணை பெற்று வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா அப்படிதான் வச்சுக்கோய, இப்ப உங்களுக்கு பிரச்சனை, என்னுடைய பொண்ணு எப்போ உன்னுடைய பேரனை கல்யாணம் பண்ணணும், அப்பத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனை ஏகப்பட்டதா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா மாறி சண்டை போடுறாங்க. இப்ப செல்லின் கிட்ட பாக்கி போயிட்டு செல்லியா நீ என்ன பேசின, எதுக்காக அவங்க அடிச்சாங்க அதை சொல்லுடான்னு சொன்னதும் உடனே பாக்கி கிட்ட ஈஸ்வரி கோவப்படுறாங்க. பையனுக்கு அடிபட்டு வந்திருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறத விட்டுட்டு செல்லியா நீ என்னடா தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கிறேன், நீ எல்லாம் ஒரு பெத்த தாயான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்பட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப செல்லியன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த சின்ன பிரச்சனைய எப்படியாவது சுமூகமா முடிக்கணுன்றதுக்காக பார்க்காம இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. பாக்கி இந்த பிரச்சனையை பாக்கி எப்படி சொல்யூஷன் கொண்டு வர போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.